Namo Himalaya, sending you all love and light. What is stopping you from taking actions? உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் லிஸ்டாக இருக்கலாம், இல்லை சின்ன சின்ன ஆசைகளாக கூட இருக்கலாம். சில பேருக்கு அதுதான் வாழ்க்கையில் நான் இதை சாதிச்சே தீரணும் அப்படின்னு கூட இருக்கலாம். ஆனால் எதையுமே நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து அதை பண்ணுறதே கிடையாது. ஸோ ஹூ இஸ் ஹோல்டிங் யூ? இந்த ஒரு லைனுக்கு உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சுன்னா, நீங்க ஒரு ஒரு பிசினஸ்க்கு லோன் கிடைக்கல, இது கிடைக்கல, லிவரேஜ் பண்ண முடியல, ப்ராசஸ் ஆகல, சரியான ஆட்கள் கிடைக்கல, இடம் கிடைக்கல, இது எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்லி மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் உண்மை. ஹூ இஸ் ஹோல்டிங் யூ பேக்? வேற யாருமே கிடையாது, அது நீங்க மட்டும்தான். நீங்க ஒரு இன்டென்ஷன் வைக்கிறீங்க, சரி இது எனக்கு இது வேணும் அப்படின்னு. ஸோ யாரோலாம் உங்களை இதை போய் பண்ணு அப்படின்றது இல்லை, நீங்க தான் ஆசைப்படுறீங்க. அப்ப நீங்க ஆசைப்படும் போது நீங்க தானே ஸ்டெப் எடுக்கணும். நீங்க ஸ்டெப் எடுக்கலன்னா அதை மற்றவங்கள்ட்ட போய் சொல்ல முடியாது. இப்போ நீங்க சொல்லலாம், இல்லை நான் இந்த பேங்க்ல போய் நான் கேட்டேன், பட் அங்கே ப்ராசஸ் பண்ண முடியல. ட்ரை சம்திங். நீங்க ஆப்ஷன்ஸை மாத்திட்டே இருக்கணும். இது உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியரா இருக்கிற மாதிரி இருக்கலாம். இதுல என்ன புதுசா ஏதோ சொல்ற மாதிரி சொல்றேன்னு. ஆனா பல பேர் சொல்ற ஒரே ஒரு டயலாக், ஒரு 2-3 பேங்க் ஏறி இறங்கிட்ட உடனே சொல்லிடுவாங்க, நான் எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன், ஆனா எதுவுமே எனக்கு செட் ஆகல. அதனால இந்த இந்த மேனிஃபெஸ்டேஷன், எனக்கு இந்த ஆசையே வேண்டாம், என்னமோ தெரியல, ஒன்றும் உருப்படலைன்னு. ஸோ இது எல்லாமே நான் ட்ரை பண்ணிட்டேன் அப்படின்னு யாராவது சொல்றீங்க அப்படின்னா சுத்த முட்டாள்தனம். யாருமே எல்லாத்தையுமே இங்கே ட்ரை பண்ண முடியாது. அவ்வளோலாம் இங்கே டைம் கிடையவே கிடையாது. நம்மளுக்கு தெரிஞ்சது ஒரு 10 பேங்க், அவ்வளோதான். வேற ஆப்ஷன் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒருத்தன் வேணும் அப்படின்னா அதை எப்படி வேணாலும், அந்த டிசையருக்காக எப்படி வேணாலும் ஓடலாம். நான் தர்ம பாதையில சொல்லிட்டு இருக்கேன், அதர்ம பாதையில நான் சொல்லலை. ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி. அந்த இன்டென்ஷனோட அந்த ஸ்ட்ரென்த் உங்களுக்கு அது கம்மியாயிரும் நாளடைவில். இதனால தான் பல பேருக்கு மோட்டிவேஷ்னல் வீடியோஸை தேடி போகிறது. எக்ஸாம் எழுதும் போது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். வாட் இஃப் ஒரு பிஸ்னஸ், நான் சொல்கிற மாதிரி இந்த சினாரியோலலாம் மோட்டிவேஷ்னல் வீடியோ உட்காந்து பார்த்துட்டே இருந்தால் சரியாக போயிடுமா? ஆப்வியஸ்லி நாட். ஸோ ஒவ்வொரு நாளும் உங்களோட இன்டென்ஷன் புதுசாக இருக்கிற மாதிரியே நீங்கள் முதல்ல ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணணும். ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த பேகேஜ் மாதிரி தான். இப்போ யாராவது உங்களை ஏதாவது ட்ரிகர் பண்ணால் அந்த டேட்டாவெல்லாம் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறீங்களா ஒரு செல்லுலேயும், அதே மாதிரி தான் இங்கேயும் அதே அப்ளிகேஷன் தான். நேற்றுக்கு ஒரு பேங்க்ல கொடுக்கலன்னா அதை கொண்டு இன்னைக்கு காலையில் எந்திரிக்கும் போது இன்னைக்கு எதுவும் விளங்க போகிறது இல்லை அப்படின்னு எந்திரிச்சா, ஸோ ஹூ இஸ் ஹோல்டிங் யூ பேக்? ஒருவேளை அங்கே நிஜமாவே அன்னைக்கு உங்களுக்கு ப்ராசஸ் ஆகியிருக்கலாம், இல்லை சம்படி யாராவது உங்களுக்கு பணம் கொடுக்க வந்திருக்கலாம். யார் இப்போ அதை ஸ்டாப் பண்ணது? ஹூ இஸ் ஸ்டாப்பிங் யூ? எக்ஸாக்ட்லி யூ. எப்படி? நீங்கள் தான் நீங்கள் புதுசாக இன்டென்ஷனில் தான் கொடுத்துட்டே இருக்கீங்களே, இந்த யூனிவர்ஸ்க்கு சென்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இல்லை இதெல்லாம் உருப்படாது, ஆனால் நான் ஆசைப்படுறேன். இவனே ஒரு confused.com, இவனுக்கு எப்படி கொடுக்குறது? அதை மீறி ஒரு பணத்தை கொடுத்தா ஹவு வில் he or she handle that money? இந்த எல்லா கொஸ்டின்ஸும் நீங்கள் டிக் பண்ணணும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மேனிஃபெஸ்டேஷன் ஏன் ஸ்ட்ரக் ஆகி நிற்கிது அப்படின்னா இதுதான் உண்மை. they don't know how to handle. சரியான ஒரு பாதையிலே இருக்க மாட்டாங்க. ஏன் உங்களுக்கு மோட்டிவேஷன்லாம் தேவை? why you lost the interest? இதை பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அதே மாதிரி தான் யாரும் உங்களை பிடிச்சி வைக்கல. நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஆசைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது செயல்படுத்த வேண்டிய கடமை உங்களுக்கு தான். யாருக்கோ அதெல்லாம் நீங்கள் ஓடல, உங்களோட ஆசைக்கு தானே ஓடுறீங்க. அப்படியே ஓட மாட்டீங்க. வாட் இஸ் ஸ்டாப்பிங் யூ? எனர்ஜி இல்லையா? இல்லை உடம்புல எனர்ஜி இல்லையா? என்ன இல்லை? ஒர்க் ஆன் தட். சில பேர் அதுக்காக நான் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 1 year அப்படியே போயிட்டே இருக்கும். இந்த பேட்ரி எப்போ வேணாலும் நிற்கும். யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. நான் இத்தனை வருஷம் இருப்பேன் அப்படின்னு அப்படி யாருமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது இல்லையா? சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லிக்க வேண்டியதுதான். நம்ம காலையில் தூங்கி எந்திரிச்சாலே காலையில் எந்திரிப்போமான்றதே உத்தரவாதம் தெரியாது. எல்லாமே அங்கேருந்து பெர்மிஷன் வந்தால் தான் நம்ம எந்திரிக்கவே முடியும். அப்போது வாட் இஸ் ஸ்டாப்பிங் யூ? எவ்வளோ சீக்கிரமாக வேலை செய்யணும், ஏன் அந்த ஆர்வம் உங்களுக்கு கம்மி ஆகுது?
இன்னொரு காரணம் என்னன்னா, நீங்க அந்த அவுட்கம் பேஸ்டாவே இருக்கிறனால தான் உங்களுக்கு ஆர்வம் பாதியில கால்வாசி தூரத்துல இப்பல்லாம் நம்ம ஆட்களுக்கு அப்படியே இன்ட்ரெஸ்ட் போயிருது. இது எதுவுமே ஒர்க் ஆகாது போல இருக்கு நம்மளுக்குன்னு. இந்த மாதிரிலாம் ஏன் டீமோட்டிவேட் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் என்விரான்மெண்ட் இப்ப நீங்க தான் கிரியேட் பண்றீங்க. உங்கள வந்து உங்க ஃபேமிலியோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோ வந்து மட்டம் தட்டுறதுக்கு முன்னாடி, நெறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்ச வேலைகள் ஏதாவது உருப்படாம போயிருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை கொண்டு வந்து இப்ப எடுத்திருக்கக்கூடிய இந்த இன்டென்ஷனையும் நீங்களே கம்பேர் பண்றீங்க. நோபடி எல்ஸ் இஸ் கம்பேரிங். நீங்களே செல்ஃபா கம்பேர் பண்ணிக்கிறீங்க. அண்ட் நீங்களே ஒரு அனாலிசிஸ் பண்ணி இவ்வளவுதான், இது முடிஞ்சு போனது, இது உருப்படல, அந்த மாதிரி இப்படிலாம் ஒரு செல்ஃப் அஃபர்மேஷனா பண்ணிட்டே இருக்கீங்கன்னா, இந்த 3D வாழ்க்கைன்னு இல்லை, எந்த வாழ்க்கையிலுமே உங்களால ஒழுங்கா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டென்ட் லைஃப் எல்லாம் வாழவே முடியாது. நல்லா ஒரு விஷயம் போயிட்டு இருந்தாலுமே அது நாசமா ஆக போறது நீங்க தான். வெளியில இருந்து கர்மாப்படி செய்யறது, இந்த பால் வந்து உழுவுறதெல்லாம் அப்புறம். முதல்ல நீங்களே வந்து அது மாதிரி நில கொழிஞ்சு எல்லாத்தையும் ஃபுல்லாக்கி நாசமாக்கிடுவீங்க. இந்த மாதிரி ஆட்கள் நீங்க பார்த்துருப்பீங்க. நல்லாவே போயிட்டு இருக்கும். ஆனா எதையாவது ஒண்ணு சொல்லி பார்த்து திடீர்னு உடனே அவங்க எல்லாம் கீழே விழுந்துடுறாங்க. ஸோ இட் இஸ் கால்ட் த செல்ஃப் அஃபர்மேஷன். நோபடி இஸ் ஸ்டாப்பிங் யூ. நீங்க தான் உங்களை ஸ்டாப் பண்ணிக்கிறீங்க. நீங்க தான் உங்களை ஹோல்ட் பேக் பண்ணிக்கிறீங்க. என்னால இவ்வளவுதான் முடியும். அனதர் மேஜர் இது என்னன்னா, செட்டிங் அ லிமிட். பல தடவை சொல்லியாச்சு, நீங்க ஒரு இன்ஃபினிட், அன்லிமிட்டெட், எப்படி சொல்றது, இன்ஃபினிட் பொட்டென்ஷியல். இது யாருக்கு ஆக்சஸ் ஆகும்னா, those who really believe. இந்த வார்த்தைகளை யாரு முழுசா 100% நம்புறீங்களோ, ஆமா நான் ஒரு இன்ஃபினிட் தான், இங்க நான் ஒரு பிசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் டெம்பரரியா இருக்கிறேன் அப்படின்ற இந்த நம்பிக்கை நீங்க இந்த யூனிவர்ஸ்க்கு மெசேஜ் கொடுக்க, சிக்னல் கொடுக்க, அங்க இருந்து நீங்க ரிசீவ் பண்ணுவீங்க. and that is how the manifestation techniques works on. தப்பா நீங்க பேசிட்டு தப்பா செல்ஃப் அஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா ரிசல்ட் வரவே வராது. இது எதுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டியில நம்ம ஏன் சொல்றோம்னா, 3D வாழ்க்கையில கொஞ்சமாச்சும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தா தான் இந்த சைடு எட்டி பார்க்குறாங்க. இதுதான் உண்மை. யாரும் வந்து அப்படியே டைரக்டா இந்த சைடு இப்படியே நேரா சென்னை போகணும்னு யாரும் போறதில்லை. அந்தந்த ஊர்ல நின்று இது எப்படி இருக்கு அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வர்றது தான் இது யார் செட் பண்ணதுன்னா இந்த 3D ஃபால்ஸ் மேட்ரிக்ஸோட வேலை. ஒரு விஷயம் இருக்கா இல்லையா, இந்த பல கேள்வி நம்ம பார்க்குற மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஒரு பக்கம் இருக்குன்னு சொல்லுவான், ஒரு பக்கம் இல்லைன்னு சொல்லுவான். இது எல்லாம் உங்க மைண்ட்ல ஏற்றிக்கிட்டு நீங்க ஏதோ வந்து பெருசா எதையோ கண்டுபிடிக்கிறேன்னு போறதுக்குலாம் இங்க வேலையே இல்லை. எல்லாமே வந்து இங்க பர்ஃபெக்ட்லி கால்குலேட்டட், பர்ஃபெக்ட்லி எக்ஸிக்யூஷன்ல போயிட்டு இருக்கு. நீங்க எதுவும் செய்ய போறது இல்லை புதுசா. எல்லாமே பர்ஃபெக்ட்லி கால்குலேட்டட். நீங்க அடுத்து எந்த வீடியோ பார்க்க போறீங்க, அடுத்து எப்போ ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுவீங்க, இது எல்லாமே பர்ஃபெக்ட்லி கால்குலேட்டட். இதுக்கு இடையில நீங்க எவ்வளோ கொஞ்சமாச்சும் முழிச்சு நீங்க யார் அப்படின்றது தான் இந்த கேம். அந்த கேம்ல ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா திருப்பியும் இங்கே சுத்திட்டு இருக்க வேண்டியது தான். இந்த டெக்னிக் ஸ்பிரிச்சுவாலிட்டிலையும் நீங்க அப்ளை பண்ணலாம். எனக்கு மெடிடேஷன் பண்ணி எனக்கு எதுவுமே தெரியல, சும்மா பிளாக்கா தான் தெரியுது, ஒண்ணுமே தெரியல அப்படின்னா சோர்ந்துடக்கூடாது. டோன்ட் கெட் டிமோட்டிவேட்டட் இஃப் யூ டோன்ட் எதையுமே பார்க்கல. மெடிடேஷன்னா உடனே வந்து எதையோ போர்ட்டல் ஓப்பன் பண்ணி வேற டிமென்ஷன்ல போயிடணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. இட் கோஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் போகும். உங்களை பத்தி உங்களை விட அவங்களுக்கு தெரியும். இது மிகப்பெரிய ஒரு உண்மை. இது ஏதோ கேட்ட மாதிரி இருக்கல. ஏன் கேட்ட மாதிரி இருக்கு அப்படின்னா, உங்களுக்குள்ள அதுல இருக்கு, இன்பில்ட்டா இருக்கு. பட் இட் காட் கரப்டட் டியூ டு த ஃபால்ஸ் மேட்ரிக்ஸ். ஏன் எல்லாமே சில விஷயங்கள் நம்மளுக்கு கேட்ட மாதிரியே தானே இருக்கு? ஹவு இஸ் தட்? இது எல்லாம் உள்ள இருக்கு. அதுதான் சொல்றோம் டெய்லிக்குமே. தூசி தட்டி எடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து நீங்க போயிட்டே இருப்பீங்க. நோ ஒன் கேன் ஸ்டாப் யூ ஃப்ரம் அச்சீவிங் எனிதிங். இந்த 3D வாழ்க்கையிலையும் சரி, அடுத்தடுத்த உங்க ஆன்மீக பாதையில போறது, அடுத்தடுத்த அப்கிரேட், ப்ரொமோஷன் எல்லாத்துலயுமே உங்களால அச்சீவ் பண்ண முடியும். இதுக்கு மூல காரணம் நீங்கள் மட்டுமே. நீங்க சரியா இருந்தீங்கன்னா உங்க என்விரான்மெண்ட்டை நீங்களே சுத்தம் பண்ண முடியும். நீங்க சரியா இல்லைன்னா உங்க சுத்தி இருக்க என்விரான்மெண்ட்டே நல்லா இருந்தா கூட யூ கேன் ஆர் யூ மே ஃபால் டவுன்.
இதுவும் உண்மை. யோசிச்சு பாருங்க. எதையாவது செயல்படுத்தி ஒண்ணும் உருப்படலன்னா, திஸ் குட் பி ஆல்சோ ஒன் அமாங் த மேஜர் ரீசன். அது ஏன் ஒர்க் ஆகல அப்படின்னா. இந்த கூட்டு தொழில் பண்றோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். என்ன சொன்னாலும் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் தான் சில விஷயங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் ஆகும். இல்லன்னா ஆகாது. ஸோ கம்மிங் பேக் 2025 இயர்ஸ் நம்ம அசென்ஷன் நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம். தேர்ட் டிமென்ஷன்லேருந்து ஃபிஃப்த் டிமென்ஷனுக்கு போயிட்டு இருக்கோம். த பிளானட் இஸ் அப்கிரேடிங் அ லாட். நிறைய காஸ்மிக் எனர்ஜிஸ், லைட் பேக்கெட்ஸ், லைட் பார்ட்டிகள்லாம் இல்லை, லைட் பேக்கெட்டாக வந்து போட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம ரிசீவ் பண்ணோம். இங்கே வந்து டே நைட் இந்த கணக்கெல்லாம் கிடையவே கிடையாது. எனி டைம் இந்த லைட் பேக்கெட் வந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. வெளியில இருந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம இந்த 3D வாழ்க்கை உண்மை, இந்த மாயை உண்மை, இல்யூஷன் உண்மை அப்படின்னு நினைச்சிட்டு சுத்திட்டு இங்கே வாழ்ந்து இங்கே செத்து திருப்பி இந்த லூப்புக்குள்ளேயே சுத்த போறோமா அப்படின்றது உங்களோட இஷ்டம். அது எண்ட் ஆஃப் த டே இது உங்களோட ஃப்ரீ வில் பொறுத்து தான். இஃப் யூ வாண்ட் டு சிட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், இல்லை எனக்கு 3D நல்லா இருக்கு அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் யோசிச்சுக்கோங்க, இது எவ்வளவுக்கு அளவு ரொம்ப கேவலமாக போயிட்டு இருக்கு. நம்மளோட சாயில் எல்லாமே, வாட்டர், ஏர் எல்லாமே பொல்யூட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலேயும் இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ இதுக்கு எல்லாமே நீங்கள் வந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்குது, அது நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இதுக்கு மேலே வந்து இந்த இதை ஃபாலோ பண்ணீங்க, இது டிஸ்கவுண்ட் ஆஃபரில் ஒரு 3 பாயிண்ட் மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும் அப்படிலாம் சொல்லவே முடியாது. எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணணும். ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் 247 வாரத்தில் 7 நாள் 365 நாள் எல்லாமே இருக்கணும். எதுக்கு இதை பண்ணுறோம் அப்படின்னா, டு சேஞ்ச் யுவர் ஃப்ரீக்வன்சி. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஏதோ வந்து டெய்லியும் வந்து நம்ம இந்த 5 பாயிண்ட்டை சொல்லிட்டு போகிறதுல என்ன யூஸ், என்னதில்லை, என்ன கெயின் அப்படின்னா, யூ ஆர் கோயிங் டு சேஞ்ச் யுவர் ஃப்ரீக்வன்சி. கொஞ்சம் ஹையர் வைப்ரேஷன் ஸ்டேட்டுக்கு போவீங்க. நல்ல ஃப்ரீக்வன்சியில் ஹையர் வைப்ரேஷன் இருக்கும் போது தான் அசென்ஷனில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அப்படின்னா இந்த 3Dலேயே உட்காந்துருக்க வேண்டியது தான். ஸோ நம்பர் 1 இஸ் த மெடிடேஷன். கண்டிப்பாக பண்ணணும். காஸ்மிக் எனர்ஜிஸ் ஹை ஃப்ளோவில் இருக்கும் போது நீங்கள் தூங்கிட்டு இருக்கிறீங்களோ, இல்லை அந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் அவேர்னஸே இல்லை, நீங்கள் மைண்டு போகிற போக்கில் போயிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த லூப்புக்குள்ள உங்களை சுத்த வச்சிடும். லைட்டாக அப்படியே டில்ட் ஆனீங்கன்னா அந்த 3D வாழ்க்கை வந்து உங்களை அப்படியே உள்ளே இழுத்துரும். அது வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, அது அப்படி தான். ஏன் அப்படின்னா இந்த பிளானட் இட் ஒர்க்ஸ் ஆன் டியூவாலிட்டி, பாசிட்டிவ் நெகட்டிவ், நார்த் போல் சவுத் போல், மேல் ஃபீமேல். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே எல்லாமே டியூவாலிட்டிலே இருக்கும். இதனால நீங்கள் எந்த பக்கம் இருக்கிறீங்க அப்படின்றது உங்களோட இஷ்டத்தில் தான் எல்லாமே இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு. ரொம்ப நேரம் பண்ணிங்கன்னா அது பேர் தவம். காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு பண்ணுங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. எனி டைம் ஒரு 15 இல்லை ஒரு 30 மினிட்ஸ் கூட நீங்கள் ரைஸ் பண்ணலாம். இன்க்ரீஸ் யோர் செல்ஃப். இனி எத்தனை நாள் 10-15 நிமிஷமே தான் மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்போ போகிறது? இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோன்னா மைண்டை கொஞ்சம் ஷட் ஆஃப் பண்ணுறதுக்கு தான். உங்கள் எண்ண அலைகள் ஓட்டத்தை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணும். இஃப் யூ டோன்ட் கெட் ஃபோக்கஸ், நோ ப்ராப்ளம், இது பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள், ஃபோக்கஸ் வரும். கொஞ்சம் நாள் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். நம்பர் 2 இஸ் த கம்பேஷன், கருணை வடிவம். இறைவன் எப்படி இருக்கிறார், அது ஒரு ஜோதி வடிவம், அதெல்லாம் ஓகே. ஆனால் அது என்ன ஃபார்மேட்? நம்ம தப்பு பண்ணியிருக்கலாம், இல்லை சரியாக இருந்திருக்கலாம், நியாயம் கிடைச்சிருக்கலாம், அநியாயம் நடக்கலாம். பட் எங்கே போய் மன்றாடணும்னா அந்த சோர்ஸ், அந்த கிரியேட்டர் தான். இந்த ரிலீஜன் இதெல்லாம் விட்டுருங்க. பட் அது யார்? அது சம்திங் அப்பார்ட். நம்மள மேலே ஒரு சக்தியை தான் வந்து இயக்கிட்டு இருக்கு எல்லாத்தையுமே. ஸோ அது வந்து ஒரு கருணை ஃபார்மேட்டில் தான் இருக்குது. இந்த ஃபார்மேட் உங்களுக்கு இல்லை, இந்த குவாலிட்டி உங்களுக்கு இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. டிக்கெட் வந்து உங்களுக்கு இல்லை. இது மிக மிக ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு குவாலிட்டி. பிகாஸ் இந்த குவாலிட்டியில் இங்கேயே உங்களால் டெவலப் பண்ண முடியலன்னா உங்களை கொண்டு போய் வேறு டிமென்ஷனில் உட்கார வச்சு என்ன புண்ணியம்? அங்கே இருக்கிறவங்களும் கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? அதனால தான் இந்த குவாலிட்டியை இந்த பிளானெட்டில் இருக்கும் போதே நம்ம கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. யாருக்காவது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் எதுக்கோ ஒரு காக்கா குருவிக்காவது டெய்லிக்கு ஏதாவது ஒன்று வைக்கிறீங்களா சாப்பாடு, எதுவும் ஒன்று ஹெல்ப்பாவது பண்ணுங்கள். ஒரு தண்ணியாவது வைங்க. இது எதுவுமே இல்லாமல் வெறும் சதா வந்து உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்தீங்கன்னா விச் இஸ் கால்டு செல்ஃபிஷ். அவங்க உங்களை பார்த்துக்குவாங்கன்றதுக்காக மட்டுமே நீங்கள் அதை பார்க்குறீங்க. இதுதான் உண்மை. நம்பர் 3 இஸ் த பவர் ஆஃப் சரண்டர், சரணாகதி கண்டிப்பாக இருக்கணும் இந்த ஸ்டேட். நம்பர் 4 இஸ் பவர் ஆஃப் நவ் அண்ட் நம்பர் 5 இஸ் பவர் ஆஃப் கிராட்டிடியூட். இந்த 3, 4 and 5 இது ஒரு பேக்கேஜ். இது எப்படி அச்சீவ் பண்ணலான்னா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக அது ஹார்ட் டைம்ஸில் தயவு செஞ்சு இதெல்லாம் அப்ளை பண்ணுறது ஸ்டாப் பண்ணுங்க. நிறைய பேர் அதுதான் பண்ணுறது.
ஏதாவது ஒரு பிரச்சனைனா அப்பதான் வந்து எப்படி சரண்டர் பண்றது? நல்லா இருக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வெரி சிம்பிள். கிரெடிட்ட நீங்க எடுத்துட்டு இருந்திருப்பீங்க. நான் ஏதோ சாதிச்சிட்டேன். எனக்கு எல்லாம் நல்லது நடக்குது. நான் ரொம்ப நல்லவன். இதெல்லாம் யார் சொன்னா? அப்படிலாம் இல்லவே இல்ல. அந்த கிரேஸ் இல்ல அப்படின்னா, அந்த அருள் இல்ல அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே ஒண்ணுமே நடக்காது. இதுதான் உண்மை. அது இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் போட்டுதான். ஸோ முதல்ல வந்து நன்றி சொல்ல பழகுங்க. கிரெடிட் எடுத்துக்கவே கூடாது. ஒரு விஷயம் எப்பயுமே ஞாபகம் இருக்கணும். புண்ணியமும் 0 ஆகணும். பாவமும் இந்த 2 மூட்டையுமே 0 ஆகணும். எதையாவது ஒண்ணு வச்சுட்டு இருந்தீங்கன்னா திருப்பி இங்க தான் வரணும். ரொம்ப கேர்ஃபுல்லா ஆடணும் இந்த கேம். வெரி சிம்பிள். கிரெடிட் எடுத்துக்காதீங்க. நீங்க எதை செஞ்சாலுமே கிரெடிட்டை எடுத்துக்காதீங்க. இது ரொம்ப ரொம்ப இதுல வந்து ரொம்ப சீக்ரெட். ஆனா எல்லாமே சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். தயவு செஞ்சு அப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நன்றி சொல்ல பழகுங்க. எந்த விஷயத்துக்கும் நன்றி சொல்லி தான் ஆகணும். இது ஏன்னா நன்றி சொல்லும் போது உங்களுக்கு தெரியாமலே நீங்க வந்து ப்ரெசன்ட் ஸ்டேட்டுக்கு வந்துருவீங்க. ப்ரெசென்ட்ல வந்துட்டா நீங்க ஆட்டோமேட்டிக்கலி யூ வில் சரண்டர். உங்களுக்கு வேற வழியே கிடையாம நீங்க சரண்டர் பண்ணிடுவீங்க. கான்ஷியஸோ இல்லை அன்கான்ஷியஸோ. இது ஒரு பழக்கமாவே வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இது நாளடைவுல இது ஒரு மாபெரும் இதெல்லாம் ஒரு பெரிய டெக்னிக். ரொம்ப மைண்ட் வந்து ரொம்ப எண்ணெய் அலைகள் ஓடுது அப்படின்னா கண்டிப்பா உங்களால நன்றியெல்லாம் சொல்ல முடியாதுன்றது தான் உண்மை. இதெல்லாம் நீங்க பழகணும். பல பிரச்சனை வந்து உங்க லைஃப்ல வருதுன்னா உங்களுக்கு நன்றியே இல்லைன்றது தான் உண்மை. கிரெடிட்டை நீங்க எடுத்துக்கிறீங்க, அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறீங்க, இறைவனை விளையாட விட மாட்டீங்க. இறைவன் என்ன சொல்றாரு கேட்க போறது இல்ல. நீங்க எப்படி ப்ரெசென்ட்ல வருவீங்க? பவர் ஆஃப் நவ் அவுட்டு. அப்புறம் எப்படி எப்படி சரண்டர் பண்ணுவீங்க? நீங்களே எதையோ பண்ணி சால்வ் பண்றேன்னு இப்படி ஒரு ஈகோஸ்டிக் மைண்ட் பிளே ஆச்சுன்னா இந்த 3, 4 அண்ட் 5 கண்டிப்பா வராது. ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு கருணை இருக்க போறது இல்ல. மெடிடேஷன் எப்படி பண்ண முடியும்? சரி, இந்த 5 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு இதெல்லாம் எவ்வளோ நேரம் ஃபாலோ பண்ணுறீங்கன்றது உங்களுக்கு மட்டுமே வெளிச்சம். ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும். இல்லைன்னா கூட இருக்கவங்களே கவுத்து விட்டுருவாங்க. எல்லாமே கண்ணி வெடி தான் கன்ஃபார்மாக. பார்க்குறதுக்கு எல்லாம் நல்லது மாதிரியே இருக்கும். எல்லாமே வந்து ஃபுல்லாக கண்ணி வெடி தான். எல்லாமே மாபெரும் ஒரு ட்ராப். எவ்ரி திங் இஸ் ஜஸ்ட் ஒரு மாயை. ப்ரெசென்ட்டில் இன்னும் ஒரு ஆக்டிவிட்டி 30 செகண்ட்ஸ் உங்களோட கிளாக்லேயோ இல்லை வாட்ச்லேயோ தயவு செஞ்சு இந்த டிஜிட்டல் எல்லாம் விட்டு கொஞ்சமாச்சு ஏதோ இல்லை நிறைய வாட்ச் விற்கிறதுல கம்மியாக ஏதோ ஒன்று வச்சு வாங்கிக்கோங்க. இதெல்லாம் உண்மைதான். இதெல்லாம் ஏன் இப்படி மாறுதுன்னா இதெல்லாம் நிறைய இருக்கு, ரகசியம் இருக்கு. என்ன வாட்ச்ல கூட இப்படி ரகசியம் பண்ணுவாங்களா? இந்த இல்யூஷன், இந்த 3D, இந்த ஃபால்ஸ் மேட்ரிக்ஸ்லாம் கண்டிப்பா பண்ணுவாங்க. செகண்ட்ஸ் பார்க்குற பழக்கம் யார் யாருக்குள்ள இருக்கோ அவங்களுக்கு கொஞ்சம் பொறுமை, அந்த அமைதி நிலைமை, எண்ணலைகள் கம்மியாக இருக்கும். மைண்டு சொல்கிறது அந்த அளவுக்குலாம் எட்டாது. வேற மாதிரி தான் அவங்க யோசிப்பாங்க. இதெல்லாம் உண்மை. நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்களே அப்படிதான் இருப்பீங்க. யாரையோ போயெல்லாம் நீங்க அனாலிசிஸ் பண்ண தேவையே இல்லை. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண பண்ண உங்களுக்கு ஒரு நாள் உங்க வாழ்க்கையே வந்து பாத்தீங்கன்னா விட்னஸிங் மெடிடேட்டரா மாறி விடுவீர்கள். விச் மீன்ஸ் நீங்க ரெஸ்பாண்ட் தான் பண்ணுவீங்க. ரியாக்ட்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா என்லைட்டன்மெண்ட் நோக்கி தான் பயணம். அதுக்கப்புறம் நிறைய இருக்கு. ஸோ சென்டிங் யூ ஆல் லவ் அண்ட் லைட். கண்டிப்பா எல்லாரும் இந்த அசென்ஷன் இறைவன் நோக்கி பயணிப்போம். இறைவனிடம் போய் சேருவோம். நம்ம குவாலிட்டி ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணுவோம். மீதி எல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. ரொம்ப மைண்டை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். மெடிடேஷன் சீக்கிரமாக எந்திரிச்சு பண்ணுற வழியை பாருங்க. நிறைய தண்ணி குடிங்க. நல்ல உஷ்ணம் ஏற ஏற நல்ல ஃபஸ்ட்டு தண்ணியும் உள்ளே போடணும். எதுவுமே இல்லை பண்ணீங்கன்னா டீஹைட்ரேஷன் ஆயிடும். ப்ளீஸ் பி கேர்ஃபுல். நமோ ஹிமாலயா.